இந்தியா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறமா சிங்கப்பூரோட 10 மடங்கு ஃபாஸ்டரா குரோ ஆகும். 10 மடங்கு வித்தியாசத்துல இருக்கும். எஸ்பெஷலி அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதான் உண்மை. இந்த ப்ராஜெக்ட்னால என்னென்ன பாசிட்டிவ் விஷயம் இருக்கு அண்ட் என்னென்ன நெகட்டிவ் விஷயம் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இந்தியாவின் அந்தமான் நிக்கோபாரை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம் இந்த ப்ராஜெக்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பீப்புள் கேட்டிருக்காங்க. அண்ட் அந்த விஷயங்கள் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்ற கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண அந்த வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் கிரேட் ப்ராஜெக்ட்னு சொல்ற அந்த கிரேட் நிக்கோபார் அப்படின்ற ப்ராஜெக்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. சிங்கப்பூர்ல போர்ட் இருக்கனால அதிகமான குரோத் அந்த பக்கம் இருக்கு. பட் சிங்கப்பூர் நியர்பை பாத்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் கனெக்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கம்பேர்ட் டு சிங்கப்பூர் பண்ற விஷயத்துல. அண்ட் அந்தமான் சிங்கப்பூர்ல இருக்க போர்ட்டை விட அந்தமான் நிக்கோபார்ல இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் போர்ட் கட்டுனாங்கன்னா அப்படின்னா. அப்படி அந்த போர்ட்டை சிங்கப்பூர்ல கட்டணும் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா விஷயங்களும் பண்ணணும். லைக் அந்தமான் நிக்கோபார்ல சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி எல்லா போர்ட்டும் எல்லா வசதியும் கம்ப்ளீட்டா கொண்டு வரணும். அந்த மலேசியா சிங்கப்பூர்ல எப்படி எக்கானமி பில்ட் ஆகுதோ அதே மாதிரி சிங்கப்பூர்ல அந்தமான் நிக்கோபார்ல கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து சிங்கப்பூருக்கு ப்ராஃபிட்டபுளா இருக்கு. சிங்கப்பூர் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சிங்கப்பூர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு நார்மல் வில்லேஜா தான் இருந்துச்சு 1972 வரைக்கும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்தார், ஒரு பிரசிடென்ட். அவர் கம்ப்ளீட்டா எக்கனாமி வந்து சேஞ்ச் பண்ணாரு அண்ட் கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு. கம்ப்ளீட்டா இந்த உலக லெவல்ல ஒரு பேங்கிங்க்கும் ஒரு விஷயத்துக்கும் முக்கியமான இம்பாக்டை கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து சிங்கப்பூர்ல இருக்க போர்ட்னால தான் இந்த இவ்வளவு பெரிய இம்பாக்ட் நடந்திருக்கு. அது அந்த போர்ட்டுக்கு காம்படேட்டிவா இன்னொரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்தமான் நிக்கோபார் போர்ட்டை ரெடி பண்றாங்க. அப்படி அந்தமான் நிக்கோபார் அந்த போர்ட் மட்டும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியா வர ஷிப்ஸ் எல்லாமே வந்து அந்தமான் நிக்கோபாருக்கு வந்துடும். அந்த அந்தமான் நிக்கோபாருக்கு வந்த பிறகு எக்கனாமில மேக்சிவான சேஞ்ச் தரும். அது மட்டும் இல்ல, வெளியில இருந்து வர்ற சிப்ஸ் எல்லாமே வந்து சிங்கப்பூர் அண்ட் மலேசியா இந்த சைடு போறதுனால வந்து நிறைய பீப்புள் வந்து அண்ட் காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த டைம்ல வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, ஃபைன். இதனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் அந்தமான் நிக்கோபார்ல வரும் அண்ட் அந்தமான் நிக்கோபார்ல எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும், அந்த இருக்க லோக்கல் பீப்புள்ஸும் அந்த இருக்க நேச்சுரல் விஷயத்துமே நிறைய அழிவு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அழிவு வந்துச்சு அப்படின்னா நார்த் சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு சில நிறைய தீவுகள் மக்கள்லாம் பழங்குடித்தினவர்கள் அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் ட்ரைபல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த பீப்புள்லாம் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும். அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை விஷயத்த கிடைக்காது. அப்படி வாழ்வாதாரத்துக்கான விஷயங்கள் நிறைய விஷயம் கிடைக்காதப்போ நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளி ஸ்டேட்டுக்கு போவாங்க, வெளி ஊருக்கு போகணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி போகணும்னு நினைக்கும் அவங்களுக்கான எக்கானமி அந்த விஷயங்கள் வந்து கிடைக்காது. இது ஒரு பக்கம் பார்க்கல பீப்புளுக்கு கேப் பெரும் முதலாளிகளுக்கும் பெரிய விஷயத்துக்கும் ஆசைப்பட்டு சின்ன பீப்புள் அந்த வரைக்கும் நேட்டிவ் பீப்புளுக்கு ஒண்ணுமே செய்யாத அளவுக்கு ஒண்ணுமே பண்ணாத விஷயம் மாதிரி தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் போகும்பொழுது நம்ம நினைப்போம் லைக் கொஞ்ச நேரம் சிரமமா இருக்கும். பட் அதுக்கப்புறம் லாங் டேர்ம்ல ஹாப்பினஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த டைம்லயும் அந்தமான் நிக்கோபார்ல இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த டூரிசம் மேசிவா வந்து இம்பாக்ட் பண்ணும். இந்த டூரிசம் அந்தமான் நிக்கோபார்ல மேசிவா இருக்கு. அதனால வந்து நிறைய எக்கனாமி வந்து குரோத் இருக்கலாம். அது டூரிசம் நம்பி தான் அந்தமான் நிக்கோபார் மேசிவா இருக்கு. பட் இந்த டூரிசம் எடுத்துப்பட்டு நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டா அந்த ஹார்பர் போர்ட் அப்படின்னு வரும்போது வந்து எக்கனாமி வளரும், டெவலப்மெண்ட் வரும். டூரிசம்ன்ற விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா அழிக்கப்படும். அப்படி அந்த டூரிசம் விஷயத்த அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து அந்தமான் நிக்கோபாருக்கான கூட்டங்கள் வராது. கம்ப்ளீட்டா அந்த ஷிஃப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த அந்தமான் நிக்கோபார் ஆல்ரெடி வந்து டூரிஸ்ட் ஓரியன்டா இருக்கிறதுனால வந்து அந்த சைடு இருக்கும். பட் ஆனா இப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து எக்கனாமி ரிலேட்டடா ஒரு டெவலப்டு கண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா போறதுனால அந்த பக்கம் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால டூ சைட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட் நேச்சர் சைடுல டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கு அந்தமான் நிக்கோபார் இந்தியாவில் சொல்லும்போது டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா இருக்கு. பட் இப்போ வந்து அந்த டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் கம்ப்ளீட்டா அதோட ஸ்ட்ரென்த் அழிச்சிட்டு இன்னொரு விஷயத்த கொண்டு வரதை வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஹாப்பினஸ், லாங் டேர்ம் விஷயத்த பார்க்கும்பொழுது மேபி ஒரு எக்கனாமிக் ஹெல்ப் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா டூரிசம் டெவலப் பண்ணிட்டு சேம் டைம் வந்து
ஒரு சில பார்ட் ஆஃப் விஷயத்துல மட்டும் போர்ட்டை பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த சைடுல ஒரு சில ஏரியாஸ் வந்து போர்ட்டை கட்டாம அந்த தமிழ்நாடு சைட்லயோ வேற ஏதாச்சும் ஒரு சைடுல வந்து போர்ட்டை கட்டினாங்க இன்னும் நல்லா இருக்கும். பட் இந்த அந்தமான் நிக்கோபாரோட மேசிவான இன்கம் ஒரு 10 to 25% ஆஃப் இன்கம் வந்து கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் ஆகும் இந்த போர்ட் கட்டுறதுனாலன்னு சொல்றாங்க. பட் அதே டைம்ல வந்து 50 டைம்ஸ் ஆஃப் இன்கம் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்றாங்க டூரிசம்ல. அந்தமான் நிக்கோபார் இப்படி டூரிசம்க்கும் அடி வாங்கும், போர்ட்டுக்கு அடி வாங்கிச்சு அப்படின்னு போர்ட்டுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா நிறைய பெரிய growth வரும். இந்தியாவுக்கும் குளோபலைஸ்டு ஒரு எக்கனாமியா கன்வெர்ட் பண்ண முடியும் ஈஸியா இந்தியாவோட அந்தமான் நிக்கோபார அண்ட் அந்த மாதிரி விஷயத்த. பட் ஆனா இது ஒரு ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னா லோக்கலைஸ்டு பீப்புள் தான் ஃபுல்லா டூரிஸ்ட் மைண்ட் செட்டா டூரிசம்னால விஷயத்துல வச்சுட்டு இருக்காங்க. பட் இதுவே வந்து அந்தமான் நிக்கோபார்ல கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு அவங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் சேஞ்ச் பண்ணணும். டூரிஸ்ட் எக்கனாமியா இருக்கிற விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா நம்மள வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஒரு டிஃப்ரெண்டான போர்ட் எக்கனாமி ஒரு போர்ட் விஷயத்த லாஜிஸ்டிக்கல் விஷயத்த நம்ம டாப் ஆஃப் த டேபிள் போக போறோம், இந்தியாவிலே ஒரு டிஃப்ரெண்டா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை அவங்க கொண்டு வரணும். எஜுகேஷன் ரிலேட்டடா கொண்டு வரணும். இப்ப இருக்கிற விஷயத்துல வந்து ஃபுல்லா டூரிசம் ஓரியன்டா தான் இருக்கு. அந்தமான் நிக்கோபார்லோட எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் எல்லாமே வந்து எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நெக்ஸ்ட் கெரியர் போகணும் அப்படின்னா டூரிசம் அண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்தமான் நிக்கோபார் பீப்புள்ஸ் எல்லாமே சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. பட் அந்த மாதிரி விஷயத்த கம்ப்ளீட்டா எடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த மாதிரி மைண்ட் செட் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இல்லாம நெக்ஸ்ட் இந்த லாஜிஸ்டிக் அந்த போர்ட் ரிலேட்டடா வந்து கொஞ்சம் கொண்டு வரணும். அப்படி போர்ட் ரேட்டா கொண்டு வந்து நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் ரிலேட்டடா அவங்க வந்து கொண்டு வந்தாதான் அவங்களோட மைண்ட் செட்டும் அவங்களோட சேஞ்சஸும் யூஸ் ஆகுமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒண்ணுமே இல்லாத நாலேஜே ஃபுல்லா வந்து டூரிசம் அந்த மாதிரி போர்ட் ரிலேட்டட் நாலேஜை வச்சுக்கிட்டு அண்ட் இந்த மாதிரி விஷயத்த எப்படி பண்ண முடியும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஏற்படுது. எனக்கு வந்து டூரிசம் பத்தி மட்டும் தான் நாலேஜ் இருக்கு. அந்த ஹோட்டல் நடத்துறதாகட்டும், அந்த டூரிஸ்ட் பீப்புள் அட்ராக்ட் பண்றதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நாலேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க பீப்புள்ஸ். பட் இப்போ வந்து ஒரு போட்டு கட்டிட்ட பிறகு நெக்ஸ்ட் டூரிசம் அட்ராக்ட் ஆவாங்களான்னு கேட்டாங்கன்னா அப்படி இருக்காது. ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும் அந்த ஏரியாஸ் எல்லாமே. போர்ட் அப்படின்ற இருக்கிறதுனால நிறைய வந்து இப்போ காட்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் நார்மல் பீப்புள் வந்து டூரிசம் அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படி அந்த டூரிசம் அந்த விஷயத்த மேசிவ் அடி வாங்கும். பட் அந்த அடி வாங்குறதுக்கு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆல்ரெடி வந்து இப்போ அவங்க வந்து கவர்மெண்டா என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல அண்ட் டூரிசம் ஓரியன்டா போற விஷயத்த விட பிசினஸ் ஓரியன்டா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், என்ன விஷயத்த அந்தமான் நிக்கோபார் வச்சு கொண்டு வரலாம் அப்படின்ற கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையிலே இது கிரேட் அந்தமான் நிக்கோபார் ப்ராஜெக்டா தான் இருக்கும். இந்த கிரேட் அப்படின்னு சொல்ற ஏன் காரணம் அப்படின்னா இது மொத்த நிக்கோபார் ஐலாண்ட் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்கனாமி மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட கொடுக்கும். அதனாலதான் இந்த கிரேட் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. இந்த இம்பாக்ட் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா சிங்கப்பூர் வந்து மேசிவா கொஞ்சம் டவுன் ஆகும். அட் தி சேம் டைம் சிங்கப்பூர் மலேசியான்னு சொல்ற மாதிரி அந்தமான் நிக்கோபார் வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி, ஒரு கான்ட்ரிபியூட்டிங் எக்கனாமியா மாறும். பட் அட் தி சேம் டைம் எக்கனாமிஸ் எந்த அளவுக்கு வந்து போறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் அழிக்கிறாங்க. அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் அழிக்கிறது பதிலா அண்ட் இன்னுமே வந்து எக்ஸிஸ்டிங் போர்ட்டை வச்சு இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் எக்கனாமி பில்ட் பண்ணிட்டே இருக்கணும், எக்கனாமி பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் டெஃபினட்டா போர்ட் தேவை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. ஸோ அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கண்டிப்பா தேவை. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு பதிலாக இன்னும் பின்னாடியே வந்து எல்லா ஃபோக்கஸ்டா வந்து டூரிசம்ல இருக்காங்க. டூரிசம் இருக்கிறதுனால வந்து ப்ராப்ளம் ஏற்படுது. அந்த ப்ராப்ளம் ஏற்படுறதுனால போர்ட் வேணாம்னு சொல்றாங்க. பட் அந்த நாலேஜை வந்து ஆல்ரெடி பிசினஸ் நாலேஜோ ஒரு போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் நாலேஜோ அதில் எப்படி நீங்க வந்து சஸ்டெயின் பண்ணலாம், எக்கனாமி என்னென்ன growth வரும் அப்படின்ற மாதிரி அந்த உள்ளூர் மக்களுக்கு கொடுத்தாங்க, எஜுகேஷன் ரிலேட்டா கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா ஒரு மேசிவ் growth நடக்கும். அப்படி மேசிவ் growth நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் நடக்கும். அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமியில மேசிவா வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.